இலக்கியத்துறையில் நம்பிக்கை நட்சத்திரம் விருதை பெறவிருப்பவர் தொன்மை தமிழின் குறுக்குவெட்டு தோற்றத்தை நுண்ணியமாக ஆய்ந்து நூலாக்கம் செய்பவர். புனைவுகளில் நாட்டம் காட்டாமல் ஆய்வுகளால் தமிழை வாழ வைக்க துடிக்கும் நம்பிக்கை எழுத்தாளர் இவர். தொன்மை மாறாத தேமதுர தலைத்தேரை இலக்கிய வீதியில் இழுத்து கொண்டு வருபவர் முனைவர் மோகனா. பன்முகம் கொண்ட தாய் தமிழை திறனாய்வு என்ற தனிமுகத்தோடு முகன்மம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த முனைவர். 12ஆம் வகுப்பு பயிலும் போது கலாச்சார பயணமாக ஜப்பான் நாட்டுக்கு பறந்தார். ஜப்பானில் தமிழர்களுக்கு கிடைத்த முதல் மரியாதையை பார்த்து மிரண்ட மோகனா பச்சை தமிழே இனி தனக்கான படித்துறை என்று அக்கறையிலிருந்து தீர்மானித்தார். பள்ளியில் தமிழாசிரியர் திரித்து கொடுத்த தமிழ் வளத்தை பற்றியவாறு தனித்ததொரு தடத்தில் பயணித்த மோகனாவுக்கு சென்னை பல்கலைக்கழகம் புதிய திண்ணையை அமைத்து கொடுத்தது. தமிழ் இலக்கியத்தில் இளம் மற்றும் முதுகலை பட்டப்படிப்பு முடித்த மோகனா தேவார பாடல்களின் யாப்பிலக்கண கூறுகளை ஆய்வு செய்து முனைவரும் ஆனார். மோகனாவின் தமிழ் மோகம் மத்தோடு முடியவில்லை. சுவடியியல் மற்றும் பதிப்பியல், கல்வெட்டியல் மற்றும் பண்பாட்டியல் ஆகிய துறைகளில் பட்டயமும் பெற்று தனது திறனாய்வு பண்புகளை தீட்டி தாய்மொழிக்கு தமிழாரப் பணி செய்தார். வருங்கால தலைமுறையினருக்கும் தமிழ் அள்ளி தருமாறு கல்லூரி சாலை சால்வை போட்டு இவரை வரவேற்றது. மதுரை தியாகராய கல்லூரியில் ஆசிரியர் பணியோடு ஆய்வு பணியையும் மேற்கொள்ளும் மோகனாவின் பேனா தமிழ் மேவும் திறனாய்வு நூல்களை அறுவடை செய்து கொண்டிருக்கிறது. தமிழில் விலாச நூல்கள், தேவார யாப்பியல் குடை உள்ளிட்ட செம்மொழி குறித்த 7 ஆய்வு நூல்கள், புனைவு குறுநாவல், ஆய்வு திட்டம் என்று செறிவான படைப்புகளை அளித்துள்ளதோடு கருத்தரங்குகள், பயிலரங்குகள், கட்டுரைகள் என்று அடர் தமிழை இலக்கிய பரப்பில் படர விட்டு கொண்டிருக்கும் திருமிகு மோகனா அவர்களுக்கு இலக்கியத்திற்கான நம்பிக்கை நட்சத்திரம் விருது வழங்கி சிறப்பு செய்கிறது நமது புதிய தலைமுறை. இலக்கியத்துறை நம்பிக்கை நட்சத்திரம் விருதையும் நற்சான்றையும் வழங்குவதற்காக பேராசிரியர் முனைவர் வி. அரசு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக கவிஞர் மதுமிதா அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இலக்கியத்திற்கான நம்பிக்கை நட்சத்திரம் விருதினை பெற வருமாறு திருமிகு அ. மோகனா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இவர்தான் எழுத்தின் வானா, இலக்கிய உலகின் காணா, இவர்தான் தமிழின் தேனா, விண்ணின் தோன்றும் மீனா, மோகனா மோகனா மோகனா. எல்லோருக்கும் வணக்கம். இது ஒரு நெகிழ்ச்சியான தருணம். ஒரு 12 ஆண்டுகளாக இலக்கியத்திற்கும் எழுத்திற்கும் இவ்வளவு பிரம்மாண்டமான மேடையை அமைத்து கௌரவித்து வருகின்ற புதிய தலைமுறைக்கு மனமார்ந்த நன்றி. இன்று எனக்கு இன்னும் இது நிகழ்ச்சியாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணம், இன்னைக்கு இந்த இடத்துல நின்று இந்த அங்கீகாரத்தை பெறுவதற்கு என்னுடைய முயற்சி, என்னுடைய உழைப்பு மட்டும் காரணம் இல்லை. இது பலருடைய கூட்டு முயற்சி, பலருடைய பங்களிப்பு இதில் இருக்குது. என்னுடைய குடும்பம், கணவர், இதையெல்லாம் கடந்து இன்று ஒரு காத்திரமான ஆய்வு நெறியில் நான் இயங்கி கொண்டிருப்பதற்கு அடிப்படை அமைத்து கொடுத்தது சென்னை பல்கலைக்கழக தமிழ் இலக்கியத்துறை. எங்களுடைய பேராசிரியர் வி. அரசு அவர்களின் கையால் இந்த விருதை வாங்குவது உண்மையிலேயே புதிய தலைமுறைக்கு நான் வாழ்நாள் கடன் பட்டிருக்கிறேன். அது எனக்கு மிகவும் நெகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்கிறது. எழுத்துலகில், நவீன இலக்கியத்தில் எனக்கு ஆதர்ச எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள். அவங்களுக்கு இந்த தினத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். எழுத்தாளர் தமிழ்மகன், எழுத்தாளர் தமிழவன், இவங்களாம் நவீன இலக்கியம் மீதான ஒரு மிகப்பெரிய ஈடுபாட்டை எனக்குள் வளர்த்தவர்கள். இன்னும் ஏராளமான நண்பர்கள், ஆசிரியர்கள் ஒவ்வொரு தருணத்திலும் என்னை தட்டி கொடுத்து ஆற்றுப்படுத்தி வழிகாட்டியவர்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக கடந்த 10 ஆண்டுகளாக தீவிரமாக நான் எழுதுவதற்கு மிக முக்கியமான காரணம், நான் பணியாற்றி வருகின்ற என்னுடைய தியாகராசர் கல்லூரி. அதை தீந்தமிழ் தியாகராசர் கல்லூரி என்பார்கள். மிகப்பெரிய சமூக ஆளுமைகளை, போராளிகளை தமிழ் சமூகத்திற்கு கொடுத்த கல்லூரி அது. இப்பொழுது சாதனையாளர் விருது பெற்ற ஐயா கவிஞர் மேத்தா அவர்கள் கூட எங்கள் கல்லூரியின் மேனாள் மாணவர். அந்த கல்லூரி எனக்கு கொடுத்த ஒரு அடையாளம், அது மிக முக்கியமான ஒரு அடையாளம். ஆசிரியர்கள் வெறும்
கற்பித்தலோடு நின்று விடாமல் படைப்பு, ஆய்வு இது போன்ற துறைகளில் தீவிரமாக ஈடுபட வேண்டும் என்று எப்பொழுதும் எங்களை ஊக்கப்படுத்தி கொண்டிருப்பது எங்கள் கல்லூரி. எங்கள் கல்லூரியின் முதல்வர் பேராசிரியர் து. பாண்டியராஜ் அவர்கள் கணிதத்துறையை சேர்ந்தவர்கள். ஆனால் அவருக்கு தமிழ் மீது மிகப்பெரிய பற்றுதல் உண்டு. அதனால் தொடர்ச்சியாக ஆசிரியர்கள் எல்லா துறைகளிலும் பங்கேற்க வேண்டும் என்ற ஊக்கத்தை எங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பார்கள். எங்கள் கல்லூரியுடைய செயலர், தலைவர் எல்லாருக்குமே இந்த தருணத்தில் நான் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை வழங்கியதோடு மாணவர்களுக்காகத்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் முன்னாடி நிற்கணுங்கிறதுக்காக தான் என்னை நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். ஆய்வை தேடி போய்கிட்டு இருக்கேன். எங்கள் பேராசிரியர் எங்களை போன்ற பல மாணவர்களை உருவாக்கியவர்கள். இன்று இந்த நிமிடம் அவர் அருகில் நின்று இந்த விருதை பெறுவது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. எனக்கான சமூக அடையாளத்தை வழங்கிய எங்கள் கல்லூரியின் மேனாள் தலைவர் தெய்வ திரு கருமுத்து கண்ணன் அவர்களுக்கு இந்த விருதினை நான் சமர்ப்பிக்கிறேன். இந்த தருணத்தில் என்னோடு இருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். உங்களோட மாணவி விருதோடு நிற்கிற இந்த தருணம் எவ்வளவு மகிழ்வாகவும் நிறைவாகவும் இருக்கு உங்களுக்கு பார்க்க? மோகனா அவர்களுக்கு புதிய தலைமுறை நம்பிக்கை நட்சத்திரம் என்ற ஒரு அங்கீகாரத்தை வழங்குவது மிக பொருத்தமானது, மிகச் சரியானது. இப்படியான விருதுகள் வழங்கப்படுகிற பொழுது அந்த விருதுக்கு அந்த உரிய நபர் பொருத்தமானவரா என்ற பல கேள்விகளை ஒரு பொது வெளியில் எழுப்புவது என்பது வழக்கமான ஒன்று. ஆனால் இந்த விருதை பொறுத்தவரை மோகனா அவர்கள் எங்களுடைய துறையில் பயின்ற காலத்திலிருந்து ஒரு தீவிரமான வாசிப்பாளர், தீவிரமான நடைமுறை செயல்பாடுகளில் ஈடுபாடு உடையவராக இருக்கிறார். தியாகராயர் கல்லூரியில் ஆசிரியராக சேர்ந்த பின்பு மிகச்சிறந்த ஆசிரியராகவும் அவர் செயல்பட்டு வருகிறார். இப்படி பல தளங்களில் செயல்பட்டு வருகிற அவரை இந்த புதிய தலைமுறை இனம் கண்டு அதற்கான ஒரு அங்கீகாரத்தை அளிப்பது என்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு பணியாக நான் கருதுகிறேன். ஒரு ஆசிரியனாக இந்த விருதை அவருக்கு வழங்குவதில் பெருமகிழ்வடைகிறேன். நன்றி. காலத்தால் செய்த உதவி எப்போதும் பெரிதாக போற்றப்படும். காலத்தில் அளித்த விருது, அதற்காக புதிய தலைமுறைக்கு நன்றி சொல்லிக்கணும். இவங்க ஆசிரியராக இருக்கிறாங்க, உரையாற்றுவதிலும் சிறந்தவர். அதை நீங்கள் குறிப்பிடலை. இந்த இளம் வயதில் இத்தனை சிறந்த மேன்மையான பணிகளை செய்த மோகனா அவர்களுக்கு ஐயா அவர்களுடன் இணைந்து விருது அளிக்கும் வாய்ப்பை எனக்கு கொடுத்துருக்கிறீங்க. தன்னை மீறி அர்ப்பணிப்பு உணர்வு இருந்தால் மட்டுமே தான் இதை செய்ய முடியும். தகுந்த நேரத்தில் கொடுக்கும் விருது மேலும் செயல்படுறதுக்கும் குடும்பத்தில் ஒரு ஆதரவு அதிகமாக கிடைப்பதற்கும் இது ஒரு நல்வாய்ப்பாக அமையும். அதை மிகச்சிறந்த காலத்தில் அவர்களுக்கு கொடுத்ததற்காக என் மனம் நிறைந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன்.